தளபதிக்காக வந்தோம் நாங்க. தளபதி ரசிகர், அதுக்காக வந்த தளபதி பாத்துட்டோம், அது போதும் எங்களுக்கு. இல்ல கண்டிப்பா தளபதி பார்த்தோங்கிறத தாண்டி அவங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. அதுக்காக சரி அவங்க சொன்னதை நாங்க மதிச்சு வெளியே வந்துட்டோம். டிஸ்டர்பன்ஸா இருக்கு போங்கன்னு சொல்ல கிடையாது. அவங்க அது கரெக்டா ப்ராப்பரா நடக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல சார், காசு இல்ல. அவர் இதுவரை பேசவே விடல. இந்த காலேஜ்ல தான் நாங்களே படிக்கிறோம், எங்களே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்க பாத்துட்டேனா. ஆமா, அவரை கைதான் கட்டினார், வேற எதுவுமே கட்டல. ரொம்ப எம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. என்ன மெயின் கேட்ல இருந்தே வரல, அவர் அங்க பாக்கணும்னா எட்டி வந்தீங்க கூட பாக்குறதுக்கு விடல. இது என்னது, எதுக்கு வந்தாரு? பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, நாங்க இவ்வளவு பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவர் வந்திருக்கணும்ல, கேரமல்ல கூட நின்னுட்டு வந்திருக்கணும்ல. அவர் மட்டும் கார்ல குறுக்கோளி போனது நியாயமா? ரொம்ப வேஸ்ட் போங்க. இல்லன்னா நான் விஜய் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அண்ணாவை பாக்குறதுக்காக வந்தோம். பரவாயில்ல, எங்க அண்ணா இங்க கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, பாக்கணும் இல்லைங்க, அதனால எப்படியோ தூரத்துல இருந்து பார்த்தோம், கிட்ட பாக்கல. கூட்டத்துல எல்லாம் நசுக்குறாங்க, நாங்க எப்படி பார்க்க முடியும்? எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு வேற வந்திருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹைட்டா இருக்கிறாங்க, நாங்க ஒரு குட்டையா இருக்கோம், தள்ளிட்டே இருக்காங்க. எனக்கு அழுகாச்சே வந்துருச்சு. அண்ணாவும் பார்க்க முடியல, தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். வந்துட்டு என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படிலாம் வாக்குச்சாவடி இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ப்ரோ. இப்படி பார்த்துட்டு தளபதி இந்த பக்கம் பார்த்துட்டு உள்ள வந்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். ஏன் அவங்க எதிர்காலமே அவர் தான் ப்ரோ. ஏன் வந்துட்டு நாங்களாம் வெளியே வந்துட்டோம்னா அவங்க வெளியே போக சொல்லல, அவங்களுக்கு நாங்களாம் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் இடையூறா இருக்கும், அவங்க கருத்துக்கள்லாம் பதிவு பண்ண முடியாது, அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நண்பர்கள் எல்லாம் நாங்க வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதான். எல்லாத்தோட டீசென்ட்டா நடத்துனாங்க. 2026ல டிவிகே தளபதி தான். இல்ல, நாங்க பாஸ் இல்லாம தான் வந்திருந்தோம். பாஸ் இருந்திருந்தா நாங்க இவ்வளவு நேரம் உள்ள அட்டன் பண்ணிருப்போம். பாஸ் இல்லாதனால தான் அவங்க டீசெண்டா வெளியே போக சொன்னாங்க. அண்ணனும் சொன்னாரு, தளபதி அண்ணனும் சொன்னாரு, நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு. சரி, அண்ணனோட வார்த்தைக்கு இணங்க நாங்க வெளியே வந்துட்டோம். அண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனாலதான் இப்படி வந்தோம். நாங்க வந்ததை விட பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்தது உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அனுமதிக்கல, எல்லாருமே கேட்டை தாண்டி தான் வந்தோம். அதான் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்தது உண்மையிலுமே சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா அடுத்த ஓட்டரா அவங்க இருப்பாங்க. டிவிகே கண்டிப்பா வின் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை அதுல இருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. முக்கில் ஒரு 1000 பேர் நின்னாங்க, ஜஸ்ட் ஒரு கையை காமிச்சிருந்தா இத்தனை கிரௌடு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது ஏன்னா சார் கேட் உடஞ்சிருச்சு, இது ஏசி உடைச்சிட்டாங்க. ஆனா 11 வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வர்றாரு, அப்ப எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கை காமிச்சிருந்தா இவனுக்கு இங்க ஒரு லட்சம் மக்கள் பாத்தீங்கன்னா பசங்க ஏங்கி போயிட்டானுங்க பாருங்க. அவ்வளவு அத்தனை ரசிகர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஒரு கை காமிச்சிருந்தா போதும் ப்ரோ, எல்லாம் ஒரு சும்மா ஒரு வீடியோ மாதிரி ஒரு மெமரிஸா வச்சிருப்பாங்க. விஜய் பாத்துட்டு அப்படின்னு பெரிய வண்டியில கூட்டிட்டு போயிருந்தாருன்னா பாத்துட்டு எல்லாத்தையும் கை காமிச்சிட்டு போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும். கல்லே காமிச்சாங்க, உடனே வந்துட்டாரு சார். வேற வழியில கூட்டிட்டு போயிட்டாங்க, தளபதி கண்ணிலே காட்டாம வேற வழியில கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் பசங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி உள்ள உடச்சிட்டு போயிட்டானுங்க. தளபதி வெளியில வச்சு காட்டியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாம் அங்கேயே கை காட்டிட்டு எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. அது பண்ணாம விட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.